ஆதவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, உதாரண ஜாதகம். இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் ஜனன ஜாதகம் தங்கம் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் கணிதம் செய்யப்பட்ட ஓர் உதாரண ஜாதகமாகும். எந்த ஒரு தனிநபருடைய ஜனன ஜாதகம் கிடையாது. ஒரு தனிநபருடைய ஜனன ஜாதகத்தை என்றைக்குமே நம்மளுடைய மீடியாவில் வெளியிடுவது கிடையாது. நமது ஆராய்ச்சி மையத்தில் ஒரு ஜனன ஜாதகம் ஒன்று கணிதம் செய்து அந்த ஜனன ஜாதகத்திற்கு என்ன பலன் என்னவென்று எடுத்து உரைத்து கொண்டு இருக்கின்றேன் உங்கள் மத்தியில். இச்சாதகம் ஒரு சிறு ஆராய்ச்சிக்காகவும் ஒரு சிறு ஆய்வுக்காக மட்டுமே இங்கே தொகுத்து வழங்கப்படுகின்றன. வேறு எந்த ஒரு கருத்துக்களும் கிடையாது. இச்சாதகம் ஓர் உதாரண ஜாதகமாகும். இப்போ இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கி இருக்கின்ற ஜனன ஜாதகத்திற்கு நம்ம ஒரே ஒரு டாப்பிக்கை மட்டுமே தான் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். திருமண நிலைகளை மட்டும்தான் பார்க்க இருக்கிறோம். அதாவது திருமண நிலைகள் 5 வகையாக பிரிக்கப்படுகின்றன. இந்த 5 வகை ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும். இதற்குண்டான தலைப்பு என்ன, இந்த தலைப்புக்குண்டான பொருள் என்ன என்பதை இதற்கு முந்தைய பதிவுகளில் நிறைய விஷயங்கள் எடுத்து உரைத்து உள்ளேன். இருந்த போதிலும் பார்த்தீங்க அப்படின்னம்னா, ஒவ்வொரு ஜனன ஜாதக அமைப்பின்படி திருமணம் என்பது அவர்களுக்கு அமையும் ஆண் பெண் இருவருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும்னா, குருவும் தாரமும் தலைவிதிப்படி தான் அமையும். நம் எண்ணம் போல் எண்ணிய வாழ்க்கை என்றுமே நமக்கு அமைந்து விடாது. இப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும்னா, ஒவ்வொரு ஜனன ஜாதக அமைப்பிற்கும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னம்னா, காதல் திருமணம், கலப்பு திருமணம், விவாகரத்து அமைப்பு, ஒன்றுக்கு மேற்பட்ட தாரம், 2 மனைவியாருடன் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் ஒரு ஜனன ஜாதக ரீதியாக தெரிந்து கொள்ளலாம், அறிந்து கொள்ள முடியும். முதலில் ஜனன ஜாதகம் சரியான முறையில் கணிதம் செய்யப்பட்டு இருந்தால் மட்டுமே இப்பலன்கள் பொருந்துமாகும். இப்போ இந்த பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னம்னா, ஒரு ஜனன ஜாதகம் தொகுத்து வழங்கியிருக்கிறேன். இச்சாதகம் ஓர் உதாரண ஜாதகமாகும். இப்போ இந்த ஜனன ஜாதகத்திற்கு திருமணம் எப்படி முடியும் அப்படின்னு பார்க்குறோம். அதைத்தான் இப்போ தெரிஞ்சுக்க இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னம்னா, இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் ஜனன ஜாதகத்திற்கு காதல் திருமணம் இவருக்கு முடியும். காதல் திருமணத்தில் பார்த்தீங்க அப்படின்னம்னா 2 வகை உண்டு. காதல் திருமணம் ஒன்று, கலப்பு திருமணம் ஒன்று. இவை 2மே காதல் திருமணம் தான். ஆனால் பார்த்திங்கன்னா அதுக்கு இதுக்கு நிறைய வேறுபாடு இருக்குது. அதாவது ஒரே கெஸ்ட்லேருந்து ஒரே காட்டிலேருந்து ஒன்று உள்ள கல்யாணம் முடிக்கிறது காதல் திருமணம் தான். அது கலப்பு திருமணம் என்பது அங்கே ஆகாது. ஒரு காஸ்ட்டில் இருந்து இன்னொரு காஸ்ட்டு மாறி திருமணம் செய்யும் பொழுது அங்கே காதல் திருமணமும் கலப்பு திருமணமும் இணைந்து அமைகிறது. அப்போ பார்த்திங்க அப்படின்னம்னா, இந்த காதல் திருமணத்திலேயே 2 வகை உண்டு. காதல் திருமணம் வேறா, கலப்பு திருமணம் வேறான்னு சில பேர் என்கிட்ட கேட்பாங்க, கேட்டிருக்காங்க. இப்போவும் சொல்கிறேன். பார்த்திங்க அப்படின்னம்னா, காதல் திருமணம் என்பது வேறு, கலப்பு திருமணம் என்பது வேறு. அதற்கும் இதற்கும் பார்த்திங்க அப்படின்னம்னா சம்பந்தம் கிடையாது. எல்லாமே திருமணம் தான். இருந்த போதிலும் பார்த்திங்க அப்படின்னம்னா, அவர்களுடைய ஜனன ஜாதக அமைப்பின்படி அவருக்கு காதல் திருமணம் முடியணுமா அல்லது கலப்பு திருமணம் முடியணுமா அப்படின்னு சொல்லி இருக்கும். அதுபடி தான் அமையுமோ தவிர நம்ம நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது.
இப்போ இந்த ஜனன ஜாதக அமைப்பிற்கு இவருக்கு காதல் திருமணம் முடியும். காதல் திருமணத்தில் இவருக்கு கலப்பு திருமணம் என்பது இவருக்கு ஏற்படும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும்னா இந்த மாதிரி திருமண நிலைகள் இவருக்கு ஏற்படும். இதில் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் மாறுபட்டால் அவருக்கு பார்த்திங்கன்னா மாறுபட்ட பலன்கள் உண்டாகும். இப்படி ஒவ்வொரு ஜனன ஜாதகத்திற்குமே ஒவ்வொரு அமைப்புகள் உண்டு. திருமண நிலைகள் பற்றி இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னம்னா திருமண நிலைகளில் நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது. திருமணத்தை பற்றி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா நிறைய விதிகள் நிறைய பேச்சுக்கள், நிறைய கருத்துக்கள், நிறைய விஷயங்கள் வருது. இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கேட்டிங்களா? இப்போ நம்ம வியாதிக்கு மட்டும்தான் மருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஜனன ஜாதக அமைப்பின்படி இருந்தால் இவருக்கு இதுவே பலனாகும். நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். இன்னும் இது போன்ற உதாரண ஜாதகம் இலகழகு என்ற தலைப்பில் இன்னும் நிறைய ஜனன ஜாதகமும் அந்த ஜனன ஜாதகத்துக்கு உரிய பலன்களும் தொடர்ந்து நம்மளுடைய ஆதவன் மீடியா சேனலில் ஒளிபரப்பாகும். நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். நன்றி, வணக்கம்.